உலகெங்கும் பறந்து விரிந்து காணப்படும் என் அன்பு இந்திய சொந்தங்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் ஜேஜே ரியல் எஸ்டேட்லேருந்து ஜான்சன் பேசுகிறேன். சார், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அற்புதமான ஒரு ரீசேல்ஸ் ஹவுஸ் தான் நம்ம வந்து பார்க்க வந்திருக்கிறோம். இந்த ரீசேல்ஸ் ஹவுஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முறையாக இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கான் பட்டனை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்கள் செல்ஃபோனை நோக்கி வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சார், இந்த ரீசேல்ஸ் ஹவுஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆவடி தாங்க. ஆவடி காமராஜ் நகரில் தான் அந்த நமக்கு இந்த ரீசேல்ஸ் ஹவுஸ் அமைஞ்சிருக்கு. ஃப்ரண்டேஜ் ரோடு வந்து நல்லா தார் ரோடு போட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து பக்காவான தார் ரோடு. இந்த கரண்ட் கூட வந்து உங்களுக்கு வந்து அண்டர் கிரவுண்டில் தான் இப்போ எல்லாமே இந்த போஸ்ட்லாம் எடுத்துருவாங்க. அண்டர் கிரவுண்டில் தான் வருது. நல்லா அருமையான ஒரு பக்கத்துலேயே ஒரு கோயில், பக்கத்தில் கோயில் இருக்குது, சர்ச் இருக்குது, மசூதி இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த வீடு தாங்க. இதாக இருக்குது பார்த்திங்களா, இந்த வீடு தான். இந்த பார்த்திங்களா, அந்த ப்ளூ கலர் இந்த பையன் இருக்காங்கல்ல, இந்த காம்பவுண்ட்லேருந்து கரெக்டாக இந்த எண்டுலேருந்து கரெக்டாக அந்த எண்டு வரைக்கும் ஃப்ரண்டேஜ் நார்த் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. வடக்கு பார்த்த ஸ்பேஸில் வீடு அமைஞ்சிருக்கு. வீட்டுக்குள்ளே போகலாம். இது வீட்டு வந்தோடனே ஃப்ரண்ட்டில் வந்தோடனே ஒரு காமன் பாத்ரூம். அது இந்தியன் டைப் தானேப்பா? காமன் பாத்ரூம் இந்தியன் டைப்பு. உள்ளே லைட் போட்டுருங்களேன். ஃபுல்லாக பெட்ரூம் எல்லாமே லைட் போட்டுருங்க. இதில் ஒரு 2 வீலர் பார்க்கிங். இதே பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட் இருக்கும். அந்த காம்பவுண்ட் பார்த்தீங்களா, கரெக்டாக அந்த காம்பவுண்ட் வரைக்கும் இவங்க இடம். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த என்னோட கால் இருக்கா, இந்த காலுக்குங்கிட்ட இவங்க இடம். இது பொது செவரு. ஒரு 1.25 அடி கேப்பு கிடக்கு. உங்களுக்கு 1.25 அடி கேப் இருக்குது. அது ஃப்ரண்ட்டில் ஒரு காமன் பெட்ரூம், காமன் பாத்ரூமு. போர் மோட்டர் எங்கே இருக்குது? போர் இங்கே வருதுன்னா இந்த இடத்துல போர் போட்டிருக்கீங்க. மோட்டர் உள்ளே சுவிட்சு உள்ளே இருக்கும். வந்தோடனே ஃப்ரண்ட்டில் பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு 2 வீலர் பார்க், 2 2 வீலர் பார்க் பண்ணலாம். அந்தளவுக்கு இடம் இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் போத்திக்கோவில் இங்கே ஒரு பாத்ரூம், அதாவது அட்டாச்சு பாத்ரூம் கிடையாது. எல்லாமே இவங்க வந்து வெளியே தான் பாத்ரூம் வச்சுருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்தோன்னா அது ஒரு காமன் பாத்ரூம், இங்கே வந்தோன்னா இது இங்கே ஒரு பாத்ரூம். இந்த இருக்குது பாத்ரூமு. இதில் ஃப்ரண்ட்டில் சின்ன போத்திக்கோ, வென்டிலேஷனுக்காண்டி ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ஹாலுங்க. ஹாலு நிலக்கதவுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வுட்டில் தாங்க. நிலக்கதவு எல்லாமே வுட்டில் தான் இருக்குது. டோரு எல்லாமே பக்கமான வுட்டில் போட்டிருக்காங்க. சிங்கிள் பெட்ரூம். வீட்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் பெட்ரூம். வீடு நல்லா இருக்குங்க. ஒரு 7-7.5 வருஷம் ஆகுது வீடு கட்டி. 7.5 வருஷம் பழமையான வீடு தான். பழமையான வீடு கிடையாது. 7.5 வருஷங்கும் போது உங்களுக்கு வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஆற்று மணல் தான். இந்த வீடு எம்சாண்ட் கிடையாது. பார்த்தீங்களா, நல்லா இருக்குது. இது கிச்சன் வந்து உங்களுக்கு வந்து கிழக்க பார்த்த ஸ்பேஸில் கிச்சன் வச்சுருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஸ்பேனுக்கு ஹோல்ஸ் இருக்குது. 2 விண்டோ கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஜன்னல், சிலிண்டர் வைக்கிறதுக்கு. நல்லா ஒரு ஆளுங்களை நல்லா விஸ்தாரமாக இருக்குது. கிச்சனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆள் நல்லா விஸ்தாரமாக இருக்குது. இது கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு வந்து செல்ஃப் கொடுத்துருக்குறாங்க. மேலே வந்து பொருட்கள் வைக்கிறதுக்கு ஸ்லாப் கொடுத்துருக்குறாங்க. ஆரோ வாட்டருக்கு உங்களுக்கு வந்து வாட்டருக்குலாம் இது பண்ணியிருக்கிறாங்க. வாட்டருங்க தண்ணியை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். தண்ணியும் நல்லாயிருக்கும். ஆவடி நியர்லியே உங்களுக்கு வந்து இந்த வீட்டிலேருந்து நீங்கள் ஒரு ஸ்கூலாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், கிளினிக்காக இருக்கட்டும், எல்லாமே வித்தின் வாக்கபிள் டிஸ்டன்ஸ். ஆவடியில் நல்லா மெயின் ஏரியாவில் தான் இருக்குது. உங்களுக்கு இங்கேருந்து ஆவடி ரயில்வே ஸ்டேஷனில், இங்கேருந்து நம்ம வீட்டிலேருந்து ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் பஸ் டிப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் தான். இந்த 1/2 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளே தான் எல்லாம் உங்களுக்கு என்னென்ன அத்தியாவசியமான பொருட்கள் தேவைப்படுதோ, எந்தெந்த ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், 24 ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கட்டும், ப்ரைவேட் ஸ்கூலாக இருக்கட்டும்,
எல்லாமே பக்கத்தில் நியர் தாங்க. ஒரு அதாவது ரிலையன்ஸ் டெண்டாக இருக்கட்டும், பேண்டல் ஹவுஸாக இருக்கட்டும், குரோமோவாக இருக்கட்டும், செல்வம் ஸ்டீல் ஹவுஸாக இருக்கட்டும், எல்லாமே இந்த ½ அன் ஹவர் இந்த வாக்கபிள் டிஸ்டன்ஸ்குள்ளேயே அடங்கியிருக்கு. ஆல் பேங்க்கும் இந்த வாக்கபிள் டிஸ்டன்ஸ்குள்ளேயே அடங்கியிருக்கு. பார்த்திங்கன்னா இது ஒரு பெட்ரூம். இது ஒரு பெட்ரூமு. உங்களுக்கு டோரை பொறுத்த வரைக்கும் எல்லா டோருமே உங்களுக்கு வுட்டில் தாங்க கொடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா இதுவும் பேக்கில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 அடி 3.5 அடி உங்களுக்கு வந்து நல்லா கேப் விட்ருக்காங்க. நல்லா அந்த சைடு வீட்டிலேருந்து நல்லா வெத்தலை செடி முளைச்சி இந்த காம்பவுண்டில் வந்திருக்கு. நல்லா அருமையாக இருக்குது. வெத்தலை செடி மருத்துவ குணம் உள்ள வெத்தலை செடி இல்லையா பாருங்க. நல்ல கேப் இருக்குது. அந்த சைடு ஈவனாக இருக்காங்க. அந்த சைடு வந்து உங்களுக்கு வந்து கேப் விடலை. எங்கள் சைடு மேற்கு சைடு வந்து கேப் விடலை. வீடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து வடக்க பார்த்த ஸ்பேஸு, இடமும் வீடும் வடக்க பார்த்த ஸ்பேஸில் இருக்குது. நல்லா அருமையாக இருக்குது. ஏரியாவும் அருமையாக இருக்குது. இது பெட்ரூமு. நீங்கள் பெட்ரூமுக்கு அட்டாச்சு பாத்ரூம் வைக்கிறதா இருந்தால் கூட இந்த சைடு நீங்கள் அட்டாச்சு பாத்ரூம் வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த பெட்ரூமில் இருந்து அட்டாச்சு பாத்ரூம் இந்த ஜன்னல் எடுத்துகிட்டு இதில் ஒரு டோர் போட்டு உள்ள அட்டாச்சு பாத்ரூம் உங்களுக்கு அருமையாக வச்சுக்கலாம். பெட்ரூமுக்கு நல்லா இருக்குது. ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூம், ஒரு சின்ன போத்திக்கோ, ஒரு ஹாலு, ஒரு கிச்சன், ஒரு பெட்ரூம். நல்லா அருமையாக இருக்குது. இது ஆக்சுவலாக வந்து ஃப்ரண்டேஜ் லேண்ட் வந்து ஃப்ரண்டேஜ் பெருத்து எவ்வளோன்னா உங்களுக்கு வந்து 17 அடி ஃப்ரண்டேஜ். பேக் வந்து 19 அடி. அதாவது பேக் வந்து 19 அடி. ஈஸ்ட் லென்த் இந்த சைடு நான் அந்த காம்பவுண்ட் வால் காட்ட மாட்டீங்களா, அந்த சைடு, அதாவது அந்த சைடு லென்த் வந்து உங்களுக்கு வந்து 40 அடி. மேற்கு திசை வந்து லென்த் வந்து உங்களுக்கு வந்து 42. மொத்தம் வந்து டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் வந்து 758 ஸ்கொயர் ஃபீட்டு. டாக்குமெண்ட்டில் இருக்கபடி 758 ஸ்கொயர் ஃபீட்டு. ஆன்லைன் பட்டா. ஃப்ரண்டேஜ் ரோடு வந்து உங்களுக்கு வந்து 20 ஃபீட் ரோடு. போர்வெல் வந்து உங்களுக்கு வந்து 210 அடி போர் போட்டிருக்காங்க. கரண்ட் வந்து சிங்கிள் ஃபேஸு. இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா, எல்லாமே பக்கத்தில் வீடுங்க தாங்க. எல்லாமே வீடு தான் உங்களுக்கு. நல்லா லென்த்தாக இருக்கா வீடு. நல்லா இருக்குது. நல்லா அருமையாக தான் இருக்குது. வீடை பொறுத்த வரைக்கும் நல்லா அருமையாக இருக்குது. கொஞ்சம் சின்ன வேலைகள் இருக்குது. மேலே அந்த பையன் கூட இந்த தர போடாமல் இருக்காங்களா, இதெல்லாம் நான் வந்து நான் சிமெண்ட் வச்சு பக்காவாக பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. நல்லா அருமையான ஒரு ஏரியாவை பொறுத்த வரைக்கும் அருமையான ஏரியாங்க. நல்லா அருமையான அந்த டவர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டவருக்கு அடுத்தாப்புல தான் 24 ஹாஸ்பிட்டல், கேசி ஹாஸ்பிட்டலு. பக்கத்துலேயே நர்சரி ஸ்கூல். இந்த சைடு போனீங்கன்னா பக்கத்துலேயே நர்சரி ஸ்கூலு, சிபிஎஸ்சி ஸ்கூலு, ப்ரைவேட் ஸ்கூலு 12th வரைக்கும் இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூலும் பக்கத்துலேயே ஆர்சிஎம் ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்குது. இந்த கேசி ஹாஸ்பிட்டலுக்கு அடுத்தாப்புல ஆர்சிஎம் ஸ்கூல், அது கவர்மெண்ட் ஸ்கூலு. ஏகப்பட்ட கவர்மெண்ட் ஸ்கூலும் இருக்குது, ஏகப்பட்ட ப்ரைவேட் ஸ்கூலும் இருக்குது, ஏகப்பட்ட 24 ஹாஸ்பிட்டலுக்கு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலும் இருக்குது, 2-3 கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் இருக்குது. இங்கேருந்து கார்ப்பரேஷன் ஆஃபீஸ் வித்தின் ½ கிலோமீட்ரு. உங்களுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ். நீங்கள் இங்கேருந்து நடந்து போகிற ஃபுல்லாக ஒரு ஏரியா, நல்ல ஒரு ரெசிடென்சியான ஒரு ஏரியாக்குள்ளே நடந்து போகிற மாதிரி தான் ஃபீல் இருக்கும். எதுவும் வந்து அவுட்டரில் நடந்து போகணுமே அப்படிங்கிற அந்த கான்செப்ட்டுக்கே நம்ம போக வேண்டாம். எல்லாம் வீடுங்க தான், ஃபுல்லாக வீடுங்க தான். இந்த பேக் சைட்லாம் ஃபுல்லாக வீடுங்க தான். உங்களுக்கு நல்லா சென்ட்ரு ஆவடியில் வந்து நல்லா சென்ட்ரு பிளேஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. நல்லா அருமையாக இருக்குது. இது ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருந்தேன். இது ப்ரைஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 45 லட்ச ரூபா சொல்கிறாப்புல. டேரெக்ட் ஓனர், ஆன்லைன் பட்டா டேரெக்ட் ஓனரு 45 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நெகர்சபிள் ஒரு 1-2 நெகர்சபிள் ஆகலாம். அது அவரே சொல்லிட்டார். ஒரு 1-2 தான் நெகர்சபிள் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்புல. ஸோ நெகர்சபிள் தான், டேரெக்ட் ஓனர். ரெண்டாவது, வீடியோ பார்க்குறவங்களாம் கமெண்டில் சொல்கிறீங்க வந்து நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க, ரொம்ப அதிகமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இது நம்ம டைம் பாஸுக்கோ, நான் அப்போ ஆரம்பத்துலேருந்து தான் சொல்கிறேன், டைம் பாஸுக்கோ இது வந்து ஜாலிக்கோ நான் போடுற வீடியோலாம் கிடையாது. உங்கள் வேர்வையை ரத்தமாக சிந்தி நீங்கள் வந்து சேர்த்து வச்ச அமௌண்ட்டில் வாழ்க்கையில், அதாவது நம்ம வாழ்க்கையில் என்றைக்காவது ஒரு வீடு வாங்கிட மாட்டோமா, என்றைக்காவது ஒரு இடம் வாங்கிட மாட்டோமா அப்படிங்கிற ஏக்கத்தை நிறைவேற்றக்கூடிய அந்த தருணத்தில் தான் நீங்கள் வந்து ஒரு வீடோ ஒரு லேண்டோ பார்க்குறீங்க. அப்போ ஒரு 20 நிமிஷம் இல்லைங்க, அரை மணி நேரம்னாலும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு ஷர்ட்டை எடுக்க போகிறோம், இந்த பொங்கலுக்கு போகிறீங்க, தீபாவளிக்கு கிறிஸ்மஸ்க்குன்னு போகிறீங்க, குடும்பத்தோடு ஒரு ட்ரெஸ் எடுக்க போகிறீங்க, சரவணா ஸ்டோரோ இல்லை எங்கே போத்திஸோ போகிறீங்க, 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஆஃப்டர் ஆல் ஒரு 3 மாதம் போடக்கூடிய சட்டையவே 1 மணி நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி எடுக்கும் போது
கிட்ட வாழ்நாள் ஃபுல்லாக உங்கள் ரத்தத்தை வேர்வையாக சிந்தி அதில் சம்பாத்தியம் பண்ண வருமானத்தை நீங்கள் ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. அப்போது ஒரு 20 நிமிஷம் எனக்கும் வந்து நான் 20 நிமிஷம் இதில் பேசணும்னு தேவையே கிடையாது. நான் நினச்சோம்னா 2 நிமிஷத்தில் நான் பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல உள்ள ஃபுல் டீட்டெயில்ஸு ஏன்னா நீங்கள் நான் ஒன்று படப்படன்னு ஒன்று சொல்லிவிட்டு நீங்கள் அங்கேருந்து அதை பார்த்து உங்கள் வேலையும் கெட்டு நீங்கள் ஒரு இடம் பார்க்க வரீங்கன்னா ஒரு வேலையை கெடுத்து தானே வரீங்க. உங்களுக்குன்னு ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் லீவ் இருக்கும், அந்த நாளில் ரெஸ்ட் எடுக்கும், அதுக்குன்னு ஓடி வரீங்கல்ல. அப்போது நான் கரெக்டாக அந்த வீடியோவில் சொன்னால் தான் அது வந்து உங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நான் ஒன்று சொல்லி நீங்கள் ஒன்று இது பண்ணிவிட்டு வந்து இங்கே வந்து பார்க்கும்போது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் வீட்டுக்கு போகும்போது சார் இன்றைக்கி ஒரு நாள் வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற இதில் போகக்கூடாது. வந்தோம், அந்த மனுஷன் கரெக்டாக சொன்னாருப்பா, 1-2 மிஸ் ஆகலாம். இப்போ நான் இங்கேருந்து 1/2 கிலோமீட்டர்னு சொல்கிறேன்னா இந்த 1/2 கிலோமீட்டரில் ஒரு 50 மீட்ரு முன்ன பின்ன இருக்கலாம், நம்ம அதை அளக்க முடியாது. இது நான் அந்த 1/2 கிலோமீட்டர் சொல்லிவிட்டு 2 கிலோமீட்டர் இருந்துச்சுன்னா அப்பவும் நீங்கள் என்ன குறை தான் சொல்லுவீங்க. அதனால் ஒரு எந்த வீடு சேனல் பார்க்கும்போதும் கூட, அதாவது அவங்க கம்மியாக சொல்கிறாங்களோ இல்லை டைம் ஸ்பெண்ட் பண்ணி சொல்கிறாங்கிறது மேட்ரு கிடையாது. நீங்கள் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி அதை நீங்கள் ஏன்னா உங்கள் காசு இன்வெஸ்ட்மெண்ட் போகிறீங்க, நீங்கள் காசு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க. 1 லட்சம் 2 லட்சம் கிடையாது, 30 லட்சம் 40 லட்சம் 50 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் போகிறீங்க. அதில் ஒரு 20 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி இப்போ பார்க்க போகிறது வீடு வாங்குறவங்க வீடு விற்கிறவங்க மட்டும்தான் பார்க்க போகிறீங்க, மற்ற யாரும் பார்க்க போகிறது கிடையாதுல்ல. ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னோடய சேனலை பொறுத்த வரைக்கும் ஒன்று வீடு வாங்கணும் இல்லை வீடு விற்கிறவங்க பார்க்குறீங்க. ஒரு 20 நிமிஷம் அதை கேளுங்க, தப்பு கிடையாது. அந்த 20 நிமிஷத்தில் நம்ம சாதிக்க போகிறது ஒன்றுமே கிடையாது. நீங்கள் பார்க்குறீங்கன்னா எப்போ பார்ப்பீங்க, ஒரு வேலையில் இருக்கும்போது பார்க்க முடியாது. வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது நைட்டு சாப்பிட்டுட்டு தூங்கும்போது அதில் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அதை நம்ம பார்ப்போம். இல்லை மத்தியானம் சாப்பாட்டுக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு 1 ஹவர் டைம் கிடைக்கும்போது பார்க்குறீங்க. அதை ஒரு 20 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுங்களேன். ஒரு வீடு பிடிச்சிருந்துச்சி ஏன்னா என்னோடய சேனல் இல்லை, எல்லா சேனலும் ஒரு தொழில் சார்ந்த சேனலாக இருக்கும்போது அந்த சேனலுக்கு வந்து நீங்கள் 20 நிமிஷம் பாருங்கள். ஏங்க நீங்கள் ஷார்ட்டாக முடிக்க மாட்டேங்கிங்க, வந்து ரொம்ப அதாவது ரொம்ப இழுக்கிறீங்க. என்னோடய சேனலில் நான் அப்படி தாங்க சொல்லுவேன், புரியுதுங்களா? என்னோடய சேனலில் அப்படி தான் சொல்லுவேன். என்ன நம்பி வர்ற கஸ்டமர் வந்து 1% கூட மன திருப்தி இல்லாமல் போகக்கூடாதுங்கிறது என்னோடய மனநிலைமை. நான் அப்படி தான். அதனால் வந்து நான் இப்போ 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஒரு வீடியோவுக்கு நான் பண்ணுவேன். ஏன்னா இங்கேருந்து எல்லாத்தையும் நான் சொல்லணும், ஒன்றா நான் ஏறணும், மேலே ஏறணும், அதுக்கு சொல்லணும் இது இத்தனை அடி இருக்குது, இது இத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, இதில் இத்தனை லென்த் இருக்குதுன்னு சொல்லணும். அதனால் தயவு செய்து தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. 20 நிமிஷம் இல்லை, இப்போ லேண்டுன்னு சொன்னீங்கன்னா அதில் ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷத்தில் நான் முடிச்சிடுவேன். வீடுங்கும்போது நான் சுற்றி உங்களுக்கு காட்டணுங்க, நான் உங்களுக்கு காட்டணும். பார்த்தீங்களா, அந்த இடம்லாம் நான் சுற்றி காட்டணும். பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து இந்த பாருங்கள், இந்த தூண் போடுற வரைக்கும் அவங்களுக்கு இதுலேயும் ஒரு அடி அப்படி லைட் கோஸில் வருதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், லைட் கோஸில் வருது. பேக்கில் கொஞ்சம் அகலமாக இருக்குது, ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் நீளமாக இருக்குது, கொஞ்சம் சுருங்கி இருக்குது. அதனால் இங்கேயும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து அந்த கல் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நான் முன்னிப்பாக காட்டணும், புரியுதுங்களா? அதனால் சரிங்க, நான் சொல்கிறத எதுவும் தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. நான் ப்ராக்டிக்கல் சொல்கிறேன், ப்ராக்டிக்கல் என்னமோ அதை தான் நான் சொல்கிறேன். சரி, இந்த வீடு வந்து உங்களுக்கு வந்து 45 லட்ச ரூபா சொல்கிறாப்புல, டைரக்ட் ஓனர், ஆன்லைன் பட்டா, நெகர்சபிள் தான். இந்த வீடு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் வந்து 9094235701. என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வாழ்க வளமுடன்.